வணக்கம் மக்களே. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்தபடியாக தஞ்சாவூரில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஒன்று தஞ்சாவூர் அரண்மனை கலைக்கூடம்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க, அந்தளவுக்கு வரலாற்று பொக்கிஷங்களும் சிற்பங்களும் கலை நுணுக்கங்களும் உள்ள அந்த வரலாற்று கலைக்கூடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிகுந்த சந்தோஷத்தில் உள்ளே போகிறோம். நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 50 ரூபா வசூல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய அந்த பணம். நம்ம உள்ளே போனோம்னாக்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றது, ஃபஸ்ட்டில் நமக்கு தென்படுறது சரஸ்வதி நூலகம். இது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது கலைக்கூடத்தை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம மணிக்கோபுரத்தை பார்க்க போகிறோம். இந்த மணிக்கோபுரம் என்னன்னாக்க, பிற நாட்டு படைகள் நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வருதாங்கிறத கண்காணிப்பு கோபுரம் தான் மணிக்கோபுரங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இல்லையா, ஒரு கேப் மாதிரி தெரியுது இல்லையா, அதில் ஒவ்வொரு வீரர்களும் படை வீரர்களும் நிற்பாங்க. அவங்களுடைய பணி என்ன அப்படின்னாக்க, எதிரி நாட்டிலேருந்து படையெடுத்து வராங்களாங்கிறத கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே இப்போ உள்ள கண்காணிப்பு கேமரா மாதிரி அந்த காலத்தில் கண்காணிப்பு கேமரா மாதிரி இருந்திருக்காங்க நம்ம படை வீரர்கள். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மணிக்கோபுரம். இது ரொம்ப ஹைட்டில் இருந்திருக்கு. நாளடைவில் அந்த ஹைட்டை தகர்த்துட்டு குறைவான ஹைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ யாரும் உள்ளே அனுமதிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அருமையாக இதை நல்லா பெயிண்டிங் பண்ணி நல்ல சேஃப்டியாக அந்த கிரில்லெல்லாம் போட்டு மேலே ஏறினாலும் விழுந்துடாத அளவுக்கு சேஃப்டியாக கிரில்லெல்லாம் போட்டு அருமையாக பராமரிச்சுட்டு வராங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறப்பாங்க. சேஃப்டியாக நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. இருப்பினும் பொதுமக்களை அலோவ் பண்ணுறது கிடையாது. மேலே வரையும் கடைசி வரையும் போய் ஏறி பார்க்கலாம். நான் சிறு வயதில் ஏறி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ யாரையுமே மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது. காரணம் என்னாக்க, சேஃப்டி. மேலே ஏறி ஏதாவது விபத்து நடந்துருமோ என்னமோங்கிறதுக்காக அலோவ் பண்ணுறது கிடையாது. இந்த கீழே இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ஃப்ளோர் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போய் நம்ம இந்த தூண்களெல்லாம் பார்க்கலாம். பிரம்மாண்ட தூண்களாக இருக்கும். இந்த தூண்களுக்கு மேலே தான் இந்த மணிக்கோபுரம் கட்டியிருக்காங்க. தஞ்சாவூரில் பார்க்க வேண்டிய ஒன்று. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த மணிக்கோபுரம். இந்த கோபுரத்தில் நிறைய சினிமா எடுத்திருக்காங்க. அதில் நிறைய சினிமாக்கள் இதில் பாடல்கள் படமாக்கியிருக்காங்க. நிறைய படத்தில் இந்த கோபுரம் வரும். ஓகேங்களா? இதை பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது நடராஜர் அரங்கம். இந்த சிலைகள் எல்லாமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. எல்லாமே செப்பு சிலைகள். இதை பார்த்திங்கனாக்க நிறைய வெளிநாட்டுக்காரவங்க இதை பார்க்குறாங்க ஆர்வமாக. எல்லாமே நம்ம நடராஜர் தாண்டவம் ஆடக்கூடிய காட்சியில் இந்த சிலைகள் அமைஞ்சிருக்கு. 1 2 இல்லைங்க, அற்புதமான நிறைய சிலைகளை இங்கே நம்ம பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு நான் காமிக்கிறேன். ஒன்று ஒரு மாதிரியும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க. அதை பொக்கிஷமாக நம்ம கவர்மெண்ட்டு ரொம்ப சேஃப்டியாக பாதுகாத்துட்டு வராங்க. இதை பொதுமக்கள் பார்வையிடுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த அரங்கத்தில் நம்ம சிறப்பு அனுமதி பெற்று உங்களுக்காக நம்ம காமிக்கிறோம். எண்ணற்ற நடராஜர் சிலைகளை ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இது தாண்டவம் ஆடாத நடராஜர் சிலைகளும் நம்ம பார்க்கலாம். இது அனைத்துமே நடராஜர் சிலை தான். இது சிதலமடைந்த ஒரு நடராஜர் சிலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அற்புதமான இந்த வடிவமைப்பிடக்கூடிய செப்பு தகடலான நடராஜர் சிலைகள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தர்பார். இது மன்னர் சரபோஜி மகாராஜா உடைய தர்பார். அவருடைய சிலை வடிவமைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்கு கீழே கூட இந்த கிரானைட் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துட்ருக்கு கிரானைட்டு. அந்த வரைக்கும் எவ்வளோ சிற்பங்கள் அதில் வடிவமைச்சிருக்காங்க. இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த கிரானைட், இவ்வளோ பெரிய கிரானைட்டு ஒரே கல்லால் ஆனது சார். ரொம்ப பெரிய ஒரு கல். அந்த கல் மேலே தான் இந்த பளிங்கு கல்லாலான சரபோஜ மன்னனுடைய சிலை நிறுவியிருக்காங்க. அதற்கு நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கலர் ஓவியங்கள். அந்த காலத்தில் இயற்கையாக, அதாவது மூலிகையிலான வண்ணங்களால்
இந்த கலர் தீட்டியிருக்காங்க. இன்றும் அதை பராமரிச்சுட்டு வராங்க, பாதுகாத்துட்டு வராங்க. இது எதுவுமே பெயிண்டிங் கிடையாது சார். அந்த காலத்தில் மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த இது. அந்த கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அந்த டைம் காமிக்குது இல்லையா, அது வந்து இப்போ பிரிட்டிஷ்காரவங்க கைப்பற்றின நேரத்தை அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அந்த டைமிங் அங்கே வச்சுருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்லிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். இதுவும் அந்த தர்பார் சிலையிலையும் தர்பார் அரங்கத்துலேயுமே நிறைய சிலைகளை வச்சுருக்காங்க. நடராஜ சிலையிலேருந்து, பிள்ளையார் சிலையிலேருந்து எண்ணற்ற சிலைகள் ஆனால் வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடத்துல எடுக்கப்பட்டது. கவர்மெண்ட்டு பாதுகாத்து கொண்டாந்து வச்சுருக்காங்க. அது எங்கெங்கே எடுத்தது, எங்கெங்கெல்லாம் அப்படிங்கிற விஷயம் அதில் தெளிவாக எழுதியிருப்பாங்க. சரஸ்வதி சிலை, பிள்ளையார் சிலை அப்படி பார்த்துட்டு இருக்குது. சின்ன குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை வரையும் இங்கே ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுட்டு வராங்க. இது பொதுமக்கள் காலையிலேருந்து மாலை வரையும் பார்ப்பதற்கு அலோவ் பண்ணுறாங்க. கட்டணம் 50 ரூபா வசூல் பண்ணிக்கிறாங்க. பெரும்பாலும் வெளிநாட்டுக்காரவங்க வந்து இந்த அரங்கத்தை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. அவங்க ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடராஜ சிலை. இந்த சிலை பார்த்திங்கனாக்கா வெளிநாடுகளில் போய் நிறைய பரிசுகளை வென்றிருக்கு. அற்புதமாக ஓவியம் பண்ணியிருக்காங்க அந்த சிலையை. என்ன நளினத்துடன் கூடிய அந்த சிலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அடுத்து பார்த்திங்கன்னா ராமர் சீதை அந்த உள்ள ஒரு சிலை. இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மக்களே, நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு கண்டிப்பாக தஞ்சாவூர் வந்தீங்கன்னாக்க பெரிய கோயிலை பார்த்து முடித்தவுடன் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் நம்ம அரண்மனை கலைக்கூடம் தாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னாக்க நம்ம அரண்மனை கலைக்கூடத்தில் வந்து பாருங்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு இங்கே பார்க்க வேண்டிய இடமெல்லாம் இருக்குது. நான் அதில் ஒரு சிலர் தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்துட்டு இருக்குது நிறைய சிற்பங்கள் நிறைந்த கலைக்கூடத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எண்ணற்ற சிலைகளும் அற்புதமான வடிவமைப்புகள் கொண்ட இந்த அரங்கத்தில் பாதுகாத்துட்டு வராங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சிவதாண்டவம், சிவன் நடராஜருடைய சிலைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. இது விநாயகருடைய சிலை. இது அந்த ஒவ்வொரு சிலைக்கும் கீழேயும் இது எங்கேருந்து எடுத்தது, இது எங்கேருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறத, இது எந்த வருஷத்தில் உருவாக்கப்பட்டது, எந்த வருஷத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற விவரமும் கீழே எழுதியிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கலை. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னாக்க ஒவ்வொரு சிலையும் எந்த ஊர்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தோடு அதில் இருக்கும். இது வந்து பழைய காலத்து மண்பாண்டங்கள், அதாவது பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இது இருக்குது. இது இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் போர்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி என்ன சிலை, அந்த பேர் என்ன சிலைங்கிறது பேர் வச்சுருப்பாங்க. எவ்வளோ அற்புதமான வடிவமைக்கக்கூடிய விஷ்ணுவுடைய சிலையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஒரு காட்சி! ஒவ்வொரு சிலைக்கும் கீழேயும் இது என்ன சிலை, இது எப்போ எடுக்கப்பட்டதுங்கிற விவரத்துடன் கூடிய போர்டு அங்கே வச்சுருப்பாங்க. இது தஞ்சை ராஜராஜன் சோழனுடைய சிலை தான் இது. இது உலகத்தமிழ் மாநாடு நடக்கையில் இந்த சிலை வந்து கோயிலில் வச்சுருந்தாங்க. அதை காட்சிக்காக இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வராண்டாவிலேயே, இந்த அரண்மனை வராண்டாவிலேயே நிறைய கற்சிலைகளை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டெடுக்கப்பட்டது. அதாவது மண் குழி தோண்டையிலையோ வேறு வகையில் ஏதாவது மண் தோண்டி கீழே எடுக்கையிலையோ அங்கே கிடைத்த அந்த கற்சிலைகளை பெரும்பாலும் இது எல்லா சிலையும் சிதலமடைஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா, மண் தோண்டையில் அது சேதமடைஞ்சது. அந்த மாதிரியான சிலைகளை இங்கே கொண்டாந்து காட்சிக்காக வச்சுருக்காங்க. எல்லாமே பிரமிப்பூட்டும் வகையில் வேலைப்பாடுகளுடைய சிலையாக இருக்கும். முருகன் சிலை, விஷ்ணு சிலை அப்படின்னு நிறைய சிலைகள் இங்கே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சிலைக்கும் கீழேயும் அந்த எங்கே எடுத்ததுங்கிற விவரம் தெளிவாக எழுதியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா முருகன் சிலை, மயில் வாகனத்துக்கு பக்கத்தில் இந்த முருகன் சிலை இருக்கிற மாதிரியான இருக்கும்.
தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுபோல் எண்ணற்ற சிலைகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்புறம் இந்த அரண்மனை வளாகத்திலேயே ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. நல்ல நடைபாதைக்கு அருமையாக பூங்கா அழகாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டே கோபுரத்தையும் பார்க்கலாம். இந்த கோபுரம் என்னன்னாக்க ஆயுத கிடங்கு கோபுரம்னு சொல்கிறாங்க. நல்ல பெரிய உயரமான கோபுரம். தஞ்சாவூரில் நீங்கள் பெரிய கோயில் பார்க்குற மாதிரி எங்கே இருந்தாலும் இந்த கோபுரத்தை பார்க்கலாம். டவுனுக்குள்ளேருந்து எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் இந்த ஆயுத கிடங்கு கோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக உயரத்தில் இந்த கோபுரம் இருக்குங்க. அதாவது அந்த காலத்தில் இந்த ஆயுதம் கிடங்கு கோபுரங்கிறது அது நிறைய போருக்கு தேவையான ஆயுதங்களை இந்த கோபுரத்தில் வச்சுருந்துருக்காங்க. கோபுரத்துக்கு மேலே நம்ம ஏறி காமிக்கிறோம் பாருங்கள். கலைக்கூடத்துக்கு நடுவில் ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இந்த சிவலிங்கத்துடன் கூடிய அந்த கோயிலை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் கருங்கல்லான சிலைகள், எங்கேயோ கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் தான். இது சொன்னாலே அந்த பார்க்கு மேலே தான் இந்த ஆயுத கிடங்கு இருக்குது. நம்ம போவோம், ஆயுத கிடங்கு நம்ம பார்க்க போவோம். இந்த ஆயுத கிடங்கு கோபுரத்துக்கு போகிற வழி இது தான். அந்த போகிற வழியிலையும் சிலைகளை வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம மேலே ஏறும். குறுகலான பாதையில் அங்கே போனால் நிறைய பேருக்கு தெரியும், திமிங்கலத்தோட எலும்பு கூட இங்கே வச்சுருக்காங்க. பதப்படுத்தப்பட்ட திமிங்கலத்தோட எலும்பு கூட இங்கே வச்சுருக்காங்க. இது நிறைய குழந்தைகளை கவரும் வண்ணம் இந்த இது இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். கீழே நம்ம என்ன தான் சிலைகள் காமிச்சாலும் குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த எலும்பு கூட, திமிங்கலத்தோட எலும்பு கூட பார்க்கையில் குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்து அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. தஞ்சாவூருடைய பழமையான ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.